வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிவி அம்மு தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். சரிங்க, வாங்க கதைக்குள்ள போலாமா? வன்மை 78. ஜானு தேவன் இருவரும் தங்கள் வீட்டுக்கு வந்து விட்டனர். ராவணன் உடல்நிலை சரியான பிறகு அங்கு அவர்களுக்கு வேலை இல்லை என்பதால் தங்கள் வீட்டுக்கு வந்தனர். ஜானு அங்கு தங்கி இருந்ததில் நடந்த நல்ல விஷயம் அவள் மீனாட்சியிடம் சமைக்க கற்றுக்கொண்டதுதான். காலை எழுந்ததும் குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்தவள் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். தன் கணவனுக்காக காஃபி போட்டு வைத்தவள் மீனாட்சி கொடுத்துவிட்ட இட்லி மாவில் தோசை சுட்டு தக்காளி சட்னி அரைத்து சாப்பிட எடுத்து வைத்தவள் காஃபியுடன் ஹாலில் வந்து அமர்ந்து கொண்டாள். தேவனை கறி வாங்கி அனுப்பி வைத்தாள். தேவ் சைவத்தை விட அசைவத்தையே விரும்பி சாப்பிடுவதால் அவளும் தினமும் அதையே சமைக்க முடிவு செய்து வாங்கி வர அனுப்பி இருந்தாள். தேவ் கையில் 3 கவருடன் உள்ளே வந்தவன் ஜானு முன்பு நீட்ட அவள்தான் குடித்துக் கொண்டிருந்த காஃபியை டேபிள் மேல் வைத்துவிட்டு கவரை வாங்கி சமையல் அறையில் வைத்துவிட்டு தேவனுக்கு காஃபி எடுத்து வந்தவள் அப்படியே சிலையாக நின்று விட்டாள். அங்கு தேவனோ அவள் மீதம் வைத்த காஃபியை ரசித்து குடித்துக் கொண்டிருந்தான். அவள் குடித்ததால் காஃபி சுவை அதிகமாகவே இருந்தது. மாமா, உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? நான் குடிச்சு வச்ச எச்ச காஃபியை குடிக்கிறீங்க? தேவன் டம்ளரை அவள் கையில் கொடுத்துவிட்டு, என் பொண்டாட்டி குடிச்சு வச்ச காஃபி ரொம்ப ருசியா இருக்கு, அது எச்சல் கிடையாது பொண்டாட்டி என்றவன் அங்கிருந்து கிளம்பி விட்டான். ஜானுதான் அவனின் பொண்டாட்டி என்ற அழைப்பில் உருகி போனாள். தனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆவதை உணர்ந்து சமையல் அறைக்குள் சென்று அவன் வாங்கி வந்ததை சமைத்து எடுத்து வைத்தவள் தானும் சென்று கிளம்பி கீழே வர தேவன் 2 தட்டில் பரிமாறிக் கொண்டிருந்தான் இருவருக்கும். ஜானு, பொறுமையா சாப்பிடு, நேரம் இருக்குல்ல, நானே கொண்டு போய் விடுறேன் என்றவன் இட்லியை வாய்க்குள் அழுத்த ஜானு ஆவலாக பார்த்தாள் அவன் என்ன சொல்லுவான் என்று. தேவன் எதுவும் பேசாமல் 10 இட்லியை உள்ளுக்கு தள்ளிவிட்டான். மாமா, சட்னி நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? ஜானுவை பார்த்தவன், பொண்டாட்டி என்ன சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் இல்லாம அனாதையா கிடந்தவனுக்கு வரமா கிடைச்சிருக்க பொண்டாட்டி நீ. சாப்பாடு ரொம்பவே ருசியா இருக்கு. அதை விட ருசி எது தெரியுமா? நீ எனக்காகவே பார்த்து பார்த்து செய்யறதான். எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லடி. நீ என்ன சமைச்சாலும் எப்படி சமைச்சாலும் தேவாமிர்தம் தான். தேவ் வார்த்தைகளை கேட்டு சிரித்தவள் எதுவும் கூறாமல் கிளம்பினாள். சொன்னது போலவே அவளை அழைத்து சென்று விட்டுவிட்டு வந்தவனை வரவேற்றனர் அவனுடைய அக்காவும் அவர்களின் குடும்பமும். ராவணன் கண் விழிக்கும் முன்பே சைத்து கண் விழித்தவள் தன்னுடைய ஹோட்டலுக்கு மீண்டும் செல்லும் ஆர்வத்தில் வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள். தன் அருகில் கதகதப்பு இல்லாததால் தன் பேபியை பெட்டில் கண் திறக்காமல் தேடியவன் அவள் வளையல் சத்தத்தில் கண் விழித்தவனுக்கு அவனுக்கு பிடித்த நிறமான கருப்பு வண்ண சட்டையும் நீல வண்ண பாவாடையில் 2 பக்கமும் முடி எடுத்து கிளிப் போட்டு நெற்றியில் சின்ன பொட்டு வைத்து காலையில் மலர்ந்த ரோஜா போல் அழகாக காட்சி தந்தாள். ராவணன் கண் சிமிட்ட மறந்து போனான். தன் கணவன் கண் விழித்ததை அறிந்தவள் ராவணனை பார்த்து கண் சிமிட்டு சிரித்தவள், குட் மார்னிங் மாமா. தன் கண்முன் அழகாக கிளம்பி நிற்பவளை பாய்ந்து ஒரே இழுவையில் போர்வைக்குள் கொண்டு வந்தவன், எங்க பேபி இவ்வளவு காலையிலே கிளம்பிட்ட? கண்ணவன் முகத்தை பார்த்தபடி புன்னகை மாறாமல், நான் இனி ஹோட்டல் போறேன், நீங்களும் ஆபீஸ் கிளம்பிட்டீங்க, நான் எதுக்கு மாமா வீட்டுல இருக்கணும், அதான் இனிமே என் வேலையை பார்க்க போறேன். ராவணனின் முகம் மாறி போனது. அவள் ஹோட்டல் செல்வதால் தன்னுடனான நேரங்கள் குறைந்துவிடும். எனக்காக காத்திருக்க மாட்டாள். எப்போதும் போல் என்னை கொஞ்ச மாட்டாள். எனக்கு ஊட்டி விட மாட்டாள். என்னை குழந்தை போல் பார்த்து கொள்ள மாட்டாள். ராவணன் மனம் சின்ன குழந்தை போல் சண்டை போட்டது அவனிடம். அவன் மட்டும் என்ன செய்வான்? சிறு வயதிலிருந்து தாயிடம் அனுபவிக்காத அனைத்தையும் தன் மனைவியிடம் அனுபவிக்கிறான். அதற்காக தாய் இருக்கிறாள். அவளிடம் செல்ல அவனுக்கு விருப்பமில்லை. அதற்கான காலம் கடந்து விட்டது. அவனுக்கு எல்லாமாக அவனின் பேபி இருக்கும்போது வேறு ஒருவரிடம் அன்பை தேடவோ அனுபவிக்கவோ அவனுக்கு துளியும் விருப்பமில்லை. ராவணனை பொறுத்தவரை அவனின் பேபி மட்டும்தான் அவனுக்கு. எதுவும் பேசாமல் அவள் இதழை சுவைக்க துவங்கியவன் காலையில் கொஞ்சமாக அவளிடம் எல்லை மீறி அவள் காலையிலிருந்து பார்த்து பார்த்து ரெடியாகியதை வீணாக்கினான். அதற்காக அவன் மேல் கோபப்படவில்லை அவள். அவன் விட்டதும் மீண்டும் முதலிலிருந்து கிளம்பி வர ராவணனும் வந்தான். எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு கிளம்ப ராவணன் அவனை அழைத்து சென்று அவளை ஹோட்டலில் விட்டுவிட்டு ராவணன் உலகத்திற்கு சென்றான். 2 மாதங்கள் கழித்து தங்கள் முதலாளியை கண்டதால் எல்லோருக்குமே ஆனந்தம். ஓடி வந்து அவரிடம் நலம் விசாரித்தனர். அவளை பாதுகாக்கும் பாதுகாவலருக்கும் அவளை மீண்டும் கண்டதில் சந்தோஷம். அவர்களின் நலம் விசாரிப்புகள் முடிந்ததும் தன்னுடைய வேலையை துவங்கி விட்டாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தனக்கு பிடித்த வேலையை செய்வதில் அவளுக்கு அளவு கடந்த ஆனந்தம்.
சைத்து மீண்டும் ஹோட்டல் வந்துவிட்டாள் என்ற செய்தி அருகில் இருந்தவர்களுக்கு பரவ கேக், சாக்லேட், ஐஸ்கிரீம் ஆர்டர்கள் குவிந்தது. அவளுக்கு நிமிரக்கூட நேரமில்லாமல் வேலை இருந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் கேக் செய்து கொண்டு மற்றொரு பக்கம் ஹோட்டல் சமையலையும் கவனித்துக் கொண்டாள். மதிய உணவு தயாராகிவிட்டது. சைத்து உணவகத்தில் நம் தமிழ்நாட்டு உணவுகள் மட்டுமே, அதுவும் அன்லிமிட்டெட். இன்றைய காலத்தில் ஹோட்டலில் சோறு போட்டு உணவு வழங்கும் முறை குறைந்து விட்டதால் சைத்து அதையே தேர்வு செய்த ஆரம்பித்தாள். மதிய உணவிற்கு கூட்டம் அலைமோதியது. பலர் காத்திருக்க வேண்டிய நிலை. ஆட்கள் பம்பரமாக சுழன்று பரிமாறினார்கள். சைத்து மீண்டும் வந்த சந்தோஷத்தில் எப்போதும் ஒரு இனிப்பு தருபவர்கள் இன்று 2 இனிப்பாக வழங்கினர். சைத்துவும் நான் முதலாளி என்ற கர்வம் இல்லாமல் அவர்களோட வேலை செய்தாள். அவள் அன்றுதான் கவனித்தாள் ஹோட்டலில் இடம் பற்றாக்குறையாக இருப்பதை. அது மட்டுமில்லாமல் உணவு பரிமாறவே ஆட்கள் சரியாக இருந்தனர். பார்சல் கட்டித்தர ஆட்கள் இல்லாமல் காத்திருக்கும் நிலை இருந்தது. மதியம் மணி 2 ஆகி கூட கூட்டம் குறையவில்லை. அவள் கேக் பார்சல் பண்ணி கொண்டிருக்க ராவணன் தன் முகத்தை மறைத்தபடி உள்ளே வந்தவன் கூட்டத்தை கண்டு திகைத்து போனான். என்ன இவ்வளவு கூட்டம்? இதை தாண்டி எப்படி என் பேபிய பாப்பேன்? அவர்களை தாண்டி போக முடியாமல் ராவணன் முகம் கோபத்தை தத்தெடுத்துக் கொண்டது. ராவணன் வன்மையாக கத்தும் முன்பே சைத்து ராவணனை கண்டு ஓடி வந்தாள். மாமு என்றபடி அவள் ஓடி வருவதையும் அவள் அழைத்த மாமுவிலும் அவனின் வன்மை கரைந்து போனது. அவனை கைப்பிடித்து அழைத்து சென்றவள் அவள் ஓய்வெடுக்க ஒதுக்கப்பட்ட அறைக்குள் அவனை அமர வைத்துவிட்டு சமையல் அறைக்கு ஓடியவள் ஒரு தட்டு நிறைய உணவுடன் ராவணன் முன்பு அமர்ந்தாள். அவனிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் உணவை பிசைந்து ஊட்டிவிட துவங்கினாள். அவளின் பிரத்யேக புன்னகையுடன் சாப்பிட்டு முடித்தவன் கடைசி வாய் உணவை தன் உதடுகள் வழியாக அவள் வாய்க்குள் மாற்றி ஆழ்ந்த முத்தத்தை அவளுக்கு அளித்தான். காலையிலிருந்து அவள் நினைவு அவனை வாட்டி வதைத்தது. அதனாலேயே தன் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பேபியை தேடி வந்து விட்டான். அவன் சாப்பிட்டு முடித்ததும் அதே தட்டில் தானும் சாப்பிட்டவள், மாமு நான் சாயந்தரம் வர லேட் ஆகும். ராவணன் பெருமை உயர்த்தி பார்க்க, நீங்க தான் வெளியே பாத்தீங்களே கூட்டம் அதிகமா இருக்குல்ல, அதான் மேல இன்னும் 2 தலை கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அத பத்தி பேச ஆளுங்களை வர சொல்லிருக்கேன் மாமு. நானே பாத்துக்கிறேன் பேபி. அவனும் வெளியே நிற்கும்போது அதை பற்றித்தான் யோசித்தான். நீ கஷ்டப்படாத, உனக்கு தேவையான எல்லாமே இன்னும் 1 மாசத்துல ரெடி ஆயிடும். மாமு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆள் வேணும் ஹோட்டல் வேலை செய்ய. அதுக்கு இங்க பக்கத்துல ஒரு கிராமத்துல போய் பேச போறேன். இப்போ அங்க நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறதா இங்க வேலை செஞ்ச அக்கா சொன்னாங்க. ராவணனுக்கு அவள் நேரில் சென்று பேசுவதில் விருப்பமில்லை. ஆனால் எல்லாவற்றிலும் மூக்கை நுழைக்க விரும்பாமல், சரிவா நானே அழைச்சிட்டு போறேன். நீ எங்கேயும் தனியா போக கூடாது. உனக்கு தனியா கார் இல்லைன்னு, நீ எங்க போகணுமோ நானே அழைச்சிட்டு போறேன் என்றவன் சொன்னதோடு இல்லாமல் அவள் கைப்பிடித்து அழைத்து சென்றான். 20 நிமிடத்தில் ஒரு சின்ன ஊர் வந்தது. அங்கு மக்களும் குறைவாகவே இருந்தனர். ராவணன் அருகில் செல்ல விரும்பாமல் கார் கதவில் சாய்ந்தபடி அவன் பேபி பேசிக் கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனை நினைத்த அவனுக்கே ஆச்சரியம்தான். இதுபோல் இடத்தில் ஒதுங்கி கூட நிற்க மாட்டான் என்று தன் பேபிக்காக மட்டுமே அங்கு வந்து நிற்கிறான். சைத்து அங்கு வாழும் பெண்களிடம் தனது ஹோட்டல் பற்றி கூறினாள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த ஹோட்டலை. அதே ஊரில் இருந்து 3 அங்கு வேலை செய்வதால் அவர்களும் எந்த தயக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டனர். சைத்து முகத்தில் இருந்த சந்தோஷமே கூறியது அவர்கள் வேலைக்கு வர ஒத்துக்கொண்டதை. ராவணன் அமர்ந்த இடத்திலிருந்தே வேலைக்கு ஆள் சேர்க்க முடியும், அது சைத்துவுக்கு தெரியும். ஆனால் சைத்து ஆசை வறுமையில் வாடுபவர்களை நேரில் சென்று பேசி அவர்களுக்கு வேலை தருவதே விருப்பம். அதனாலேயே இங்கு வந்தது. தனக்காக காத்திருக்கும் மாமுவை நினைக்கும் போது ஆச்சரியம்தான் அவளுக்கு. தனக்காக இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருப்பதான். சைத்துவை ஹோட்டலில் இறக்கிவிட்டு ஆபீஸ் சென்றவன் முன்பு ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்தான் கரண். உனக்கு வளர்த்த பாசம் தடுக்குதா ராவணன்? வன்மை 79. ராவணன் தனது சீட்டில் அமரும் முன்பு அவனை மறித்தது போல் ருத்ரமூர்த்தியாக வந்து நின்றான் கரண். கரண் முகத்தில் தாண்டவம் ஆடும் கோபத்தை கண்டு ராவணன் புருவம் உயர்த்தியபடி கோர் வழியால் அளவிட்டான். உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல ராவணன். உனக்கு வளர்த்த பாசம் தடுக்குதா இல்ல பழைய பாசம் ஓடி வந்து ஒட்டுக்குச்சா? எல்லாமே தெரிஞ்சு நீ எப்படி அமைதியா இருக்க? என்னால நம்பவே முடியல. ஏ ராவணனா இது? அவனால மேனக்கா மட்டும் இல்ல, சைத்துவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. எல்லாமே தெரிஞ்சு உன்னோட அமைதி எதுக்கு? அன்னைக்கு என் மேனக்காவை கடத்த சொன்னதும் உன் தாத்தா தான். அவளை விலை கொடுத்து வாங்கினதும் உன் தாத்தா தான். என் மேனக்கா கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்கான் அந்த கிழட்டு நாய். அவ மட்டும் அன்னைக்கே சொல்லியிருந்தா அந்த மனோகர குடல உருவி இருப்ப. சொல்லாம மறைச்சிட்டான். எனக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்குது. அந்த கிழட்டு நான் எங்க இருந்தாலும் தேடி கொல்லாம வரமாட்டேன். இதுக்கிடையில அவனை காப்பாத்த நீ வந்தாலும் நான் விட மாட்டேன். நரம்புகள் பிடிக்க வெறிகொண்ட சிங்கம் போல் கர்ஜிக்கும் கரனை அழுத்தமாக பார்த்தவன், ஆமா மேனகா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தது எனக்கு தெரியும். அதே சமயம் நீ மனோகரனை கொல்ல நினைச்சா நானே தடுப்பேன். கரண் கோபத்தில் ராவணனை குத்த கை ஓங்க ராவணன் லாவகமாக கரண் கையை மடக்கி பிடித்து,
மனோகரன் மேல ஒரு விஷயத்துல கொஞ்ச நாளா சந்தேகமா இருக்கு கரண். எனக்கு 4 நாள் டைம் கொடு, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிடுவேன். அது மட்டும் உண்மையா இருந்தா மனோகரன் சாவு உன் கையால இல்ல, ஏன் கையால. துடிக்க துடிக்க கொலை செய்யணும். வன்மை முழுவதையும் முகத்தில் நிரப்பி வெறியோடு கூறும் ராவணனை வெறித்து பார்த்தவன், உனக்கு வெறும் 4 நாள் மட்டும்தான் நேரம். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒருவன் வேகமாக ஓடி வந்து, சார் என்றபடி மூச்சரிக்க நின்றான் வாசலில். ராவணன் மெடுக்காக அடுத்து என்ன பிரச்சனை என்றார் சரியாக. சார், நம்ம கம்பெனிக்கு வர வேண்டிய துணி மெட்டீரியல் வரல, வண்டி பாதி வழியில காணோம், எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல சார். தயங்கியபடி அது முழுக்க பட்டு துணிகள் இருக்கிறது என்று கூறினான். சார், நாம இன்னும் 2 வாரத்துல ஒரு பெரிய இடத்துக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி அனுப்பணும். ஒரே மூச்சாக சொல்லி முடிக்க ராவணன் கரனை பார்த்தபடி அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டான் என்றான். நீ போ என்றவன் திரும்பி கரண் அருகில் நின்றவன் தன் போனை எடுத்து ஒரு நம்பருக்கு அழைத்தான். சொல்லு, எங்க இருக்க? சார், நாங்க இப்ப மனோகரனுக்காக காத்துட்டு இருக்கோம். வண்டலூர் தாண்டி நிக்கிறோம். ஏதோ எங்களை விலை கொடுத்து வாங்கிட்டதா நினைச்சிட்டு இருக்காரு. நாங்களும் காசுக்காக மொத்த வேண்டி அவன்கிட்ட ஒப்படைக்கிறதா நினைச்சிட்டு சந்தோஷமா வராரு. அவர் வந்தது ஏதாவது தகவல் கண்டுபிடிக்க முடியுதான்னு முயற்சி பண்ண. சரிங்க சார். ராவணன் கட் பண்ணி விட்டு, நான் இதை எதிர்பார்த்தேன் கரண். அந்த வண்டியில வெறும் அட்டைப்பெட்டி தான் இருக்கும். கரண் ஏதோ கேட்க வர, எனக்கே உறுதியா தெரியல. அப்படி இருக்க உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? இன்னும் 4 நாள்ல நான் கண்டுபிடிச்சிருவேன். கரண் தலையசைத்தவன் தன்னிடம் இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்த தன் மனைவியை தேடி சென்றான். ராவணன் தன் சீட்டில் கண்மூடி அமர்ந்தவன், நான் நினைக்கிறது மட்டும் உண்மையா இருந்தது, உன்னை ரொம்ப கொடூரமா கொல்ல போறேன். நீ எதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறன்னு கண்டுபிடிக்க தானே போறேன் என்றவன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தன் பேபிக்கு போன் செய்தான். ராவணன் சொல்லும் வழி சரியாகத்தான் செல்கிறான். பல வருட ரகசியத்தை கண்டுபிடிக்கப் போகிறான். அதை அவனாலும் அவன் குடும்பத்தாலும் தாங்க முடியுமா என்பதுதான் கேள்விக்குறி. அப்படி என்ன செய்ய காத்திருக்கிறான் மனோகரன்? கரண் வரும் வேகமே கூறியது அவன் கோபத்தை வீட்டில் பெரியவர்கள் நடு ஹாலில் அமர்ந்திருக்க அவ்வளவு கோபத்திலும் நின்று மூவரிடம் சாப்பிட்டீங்களா என்று விசாரித்த பிறகே தன் மனைவியை தேடி சென்றான். அறைக்குள் சென்று வேகமாக கதவை சாற்றியவன் மேனகாவை தேட அவள் எங்கேயும் இல்லை. பாத்ரூமில் இருப்பாளோ என்ற சந்தேகத்தில் கதவை தட்டி பார்க்க உள்ளிருந்து சத்தத்தை காணும். மீண்டும் அறை முழுவதும் தேடியவன் பாத்ரூம் கதவை திறக்க அதிர்ச்சியில் உறைந்து போனான். மேனகா உள்ளே வெறும் டவலுடன் மயங்கி கிடந்தாள். அந்த டவலும் தண்ணீரில் முழுவதும் நனைந்து போய் இருந்தது. அவளை அந்த நிலையில் கண்டவனுக்கு மனம் துடித்தது. உள்ளே ஓடியவன் மயங்கி கிடக்கும் அவளை கைகளில் அள்ளி கொண்டு வந்து கட்டிலில் கடத்தியவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கொஞ்ச நேரம் ஒன்று புரியாமல் நின்றவன் வேகமாக ஓடி வேற ஒரு துண்டை எடுத்து வந்து அவள் உடலை துடைக்க குனிந்தவன் அப்போதுதான் கண்டான் அவள் உடலில் உள்ள காயங்களை. உடல் முழுதும் காயங்கள் மட்டும்தான். அதை பார்க்கும் போதே கரனுக்கு தன்னை அறியாமல் கண்ணீர் வந்தது. எதை பற்றியும் யோசிக்காமல் அவள் உடலை மறைத்திருந்த ஈரத்துண்டை கழட்டி தூர எறிந்தவன் உள்ளம் கதறியது. ஆங்காங்கே சிகரெட் துண்டுகளால் சூடு வைத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் எதையோ வைத்து கிழித்தும் நெகத்தால் கீறி சூடு வைத்து என்று அவள் உடலில் காயம் இல்லாத இடமில்லை. எப்படி இத்தனை நாள் இவள் இந்த காயங்களை மறைத்தாள் என்பதே அவனுக்கு மலைப்பாக இருந்தது. இவ்வளவு வழிகளை எப்படி தாங்கினாள்? அவள் உடலை துடைத்துவிட்டு போர்வையை போட்டு மூடியவன் தன் அன்னைக்கு போன் செய்தான். இப்போதுதான் உள்ளே சென்றான். மேலிருந்து அழைக்கும் மகனை நினைத்து பயந்தவர் வேகமாக கரண் அறைக்கு ஓடி வந்தார். வெளியே இருந்து குரல் கொடுக்கவும் கரண் சென்று கதவை திறந்து உள்ளே அழைத்து வந்தார். உள்ளே வந்தவர் அங்கு போர்வைக்குள் கிடக்கும் மேனகாவை கண்டு பதறி, என்னாச்சு கரண்? மேனகாவுக்கு நல்லாதானே இருந்தா? குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே மேல வந்தா? கரண் ஒரு நொடி தயங்கி, அம்மா, மேனகா உடம்பு முழுக்க காயமா இருக்கு சொல்லும் போதே கரண் குரல் அடைத்தது வேதனையில். தன் மகன் வேதனையை உணர்ந்தவர், உனக்கு முன்னாடியே தெரியாத கரண்? தன் தாயை கேள்வியோடு பார்க்க, ஆமா கரண், இவளை சைத்து முறை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த அன்னைக்கே நான் செக் பண்ணி சொன்னேன். மேனகா அதிகமா கஷ்டப்பட்டிருக்கா. அவ உடம்பு முழுக்க காயம் இருக்குன்னு, அது மட்டும் இல்லாம அவ வீக்கா இருக்குன்னு. கரணுக்கு அப்போதுதான் உழைத்தது. அன்று தாய் கூறியதை மறந்து போனது. தன்னைத்தானே திட்டிக் கொண்டவன் எதுவும் பேசாமல், சரிம்மா, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். கோசலை கொஞ்சம் தயங்கி, கரண், இப்போதான் உனக்கு மேனகாவோட நிலைமை தெரியுமா? அப்போ அவளை என்று இழுத்தவரை முறைத்தவன், அவன் என் பொண்டாட்டி, அதுல எப்பவும் மாற்றம் இல்லம்மா. அவ உடம்பு முழுக்க எரிஞ்சு கருகி போயிருந்தாலும் என் பொண்டாட்டி தான். அவ அதுல 1% கூட சந்தேகம் வேண்டாம். நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாமா? இத்தனை நாள் இவளை பத்தி தெரியாமல இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே என்ன நினைச்சு வெக்கமா இருக்கு. ராவன் அடிப்பட்டதுல பிசினஸ்னா அதுலயே மூழ்கி என்ன நம்பி வந்தவளை பாத்துக்காம விட்டுட்டேன். தன் மகனின் வாடிய முகத்தை வருடியவர், நீ எதையும் வேணும்னு செய்யல கரண், உன்னோட கடமையும் பொறுப்பும் அப்படி என்றவர் அங்கிருந்து அவர்களுக்கு தனிமை கொடுத்து விலகி சென்றார். கதவை திறந்தவர் தன் மகனை அழைத்து, கரண்,
அவ மருந்து ஒழுங்கா எடுத்துக்கல போல, அதான் வழியில தண்ணீர் பட்டதும் மயங்கிட்டா என்றவர் மறக்காமல் கதவை மூடிவிட்டு சென்றார். தாய் சென்றதும் அறை முழுவதும் அலசி ஆராய்ந்தான். மருந்து ஏதாவது இருக்கிறதா என்று. அவள் துணிகள் அடுக்கப்பட்ட கபோர்டில் ஒரு சின்ன பெட்டியை எடுத்தவன் அதை திறந்து பார்க்க அது முழுவதும் மாத்திரைகள் மருந்தும் தான். ஒவ்வொன்றாக படித்து பார்த்தவன் அவள் காயத்திற்கு உபயோகிக்கும் மருந்தை எடுத்து வந்து அவளை மறைத்திருந்த பெட்ஷீட்டை விலக்கி விட்டவன் அவள் காயத்திற்கு நிதானமாக மருந்திட துவங்கினான். அவன் முன்பு அவள் பிறந்த குழந்தையைப் போல் கிடந்தாள். உடலில் எந்த துணியும் இல்லாமல் கரண் குழந்தைக்கு சேவை செய்யும் தாயைப் போல அவளுக்கு வலிக்குமோ எரியுமோ என்று பார்த்து பார்த்து மருந்திட்டான். அவன் பார்வையிலும் செயலிலும் துளியும் காமம் கிடையாது. ஒரு மருத்துவனாம், தாயா, கணவனா தன் மனைவிக்கு சேவை செய்து கொண்டிருந்தான். அவள் வெந்த காயங்களையும் அவள் உடலையும் கண்டு அவனுக்கு அருவருப்போ, ஏன் சின்ன முகசொலிப்போ கூட கிடையாது. கரண் காலுக்கு மருந்திடும் போது மேனகா கண் பழித்துக் கொண்டாள். அவள் விழிகளில் சிக்கியது கரண் தன் உடலுக்கு மருந்திடுவதுதான். அவன் முகத்தையே உற்று பார்த்தாள். அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. என் கரண் ஏன் காயப்பட்ட உடலை கண்டு என்னை வெறுக்கவில்லையா? என்னை ஒதுக்கவில்லையா? என் மேல் அவனுக்கு அருவருப்பு வரவில்லையா? அதே கேள்விகளை தயங்காமல் கரணிடம் கேட்டும் விட்டாள். அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் மருந்தை முழுதாக போட்டு விட்டவன் அதை டேபிள் மேல் வைத்துவிட்டு அவள் அருகில் சென்றவன் கலைந்த கூந்தலை சரி செய்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு, நான் நிறத்துக்கோ சதைக்கோ அழகுக்கோ உடலுக்கோ அலைற வெறி பிடிச்ச மிருகம் இல்லமேனா, நீ உயிர், உன்னை எந்த நிலையில ஏத்துப்ப, இதுக்காக நீ ஓடி ஒளிய வேண்டாம் என்றவன் அங்கிருந்து விலகி சென்றான். அவன் வார்த்தைகளை கேட்டவளுக்கு கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அவன் காதலையும் அதன் ஆழத்தையும் நினைத்து. தேவன் தன் வேலைகளை முடித்து வீட்டிற்கு வர அவன் உடற்பிறந்த சகோதரிகள் மொத்த குடும்பத்துடன் மூட்டை முடிச்சுடன் தேவன் வீட்டு தோட்டத்தில் அமர்ந்திருந்தனர். தேவன் அவர்களை பார்த்து அதிரவும் இல்லை, உரிமை கொண்டாடவும் இல்லை. மூன்றாம் மனிதர்களை பார்ப்பது போல் பார்த்தான். தம்பி என்ற கூவலுடன் ஓடி வந்தவர்கள் அவனை தொடும் முன்பே 2 அடி பின்னால் விலகி நின்றவனை கண்டு அப்படியே நின்றனர் இருவரும். வன்மை என்பது. தேவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் சிலை போல் நின்றான். தம்பி, நாங்க அக்காளுங்க குடும்பமா வந்திருக்கோம். நீ வானு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. சரி பரவாயில்ல விடு, நம்ம வீடு தானே, நீ கூப்பிட்டுதான் வரணுமா? நாங்க எங்களுக்கு உரிமை இருக்கு வர்றதுக்கு. என்னடா அப்படி தேஞ்சு போய் நிக்கிற? உன்னை பாத்துக்க ஆள் இல்லாம இப்படி இருக்கியே. சரி அதான் நாங்க வந்துட்டோம்ல, இனி உன்னை ராஜா மாதிரி பாத்துக்கிறோம். பிள்ளைங்க எல்லாம் பசியோட இருக்காங்க தேவா. போய் 2 கிலோ மட்டனும் 4 கிலோ மீனும் வாங்கிட்டு வாயேன். இப்ப கதவை தர, முதல்ல மதியத்துல இருந்து வெளியில நிக்கிறோம். எதுவுமே நடக்காதது போல் கூச்சமே இல்லாமல் பேசும் இருவரையும் மூன்றாவது மனிதரை போல் பார்க்க, என்ன தேவா கதவை தர, இனி நீயே எத்தனை நாளைக்கு தான் துணை இல்லாம கஷ்டப்படுவ? அதான் நாங்க குடும்பமா வந்துட்டோம். இனி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அப்பதான் எங்களுக்கு பாரம் குறையும் என்றவளை மறைத்து பேச தேவன் வாய் திறக்கும் முன்பே வந்து விழுந்தன வார்த்தைகள். யாரு புருஷனுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்றபடி கோபத்தில் முகம் சிவக்க வந்து நின்றாள் ஜானு. தேவனின் உடன்பிறப்புகள் வரவை ஜானுக்கு தேவன் ஆட்கள் போன் செய்து சொல்லிவிட்டனர். தேவன் வீட்டுக்கு வரும் வரை காத்திருந்து ராவனிடம் சொல்லி அவன் காரிலேயே வந்து நின்றவள் காதில் விழுந்தது அவர்களின் பேச்சு. அவர்கள் பேச்சை கேட்டதும் ஜானு கோபத்தையும் தாண்டி ஒன்று மட்டும்தான் தோன்றியது. இவர்கள் மனித ஜென்மமே கிடையாது. புதிதாக வந்து நிற்பவர்களை கண்டவர்கள், என் தம்பிக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க யாரடி கேட்கணும் என்றதும், இந்த டீப் போட்டு பேசுறவள என்கிட்ட வச்சுட்டா பொல்ல உடைச்சிருவேன். மரியாதை மரியாதை முக்கியம். தேவன் பெரியக்காவுக்கு கோபம் மூக்குக்கு மேல் வந்தது. எங்க வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய உடைப்பேன்னு சொல்றியா என்றவள் அடிக்க கை ஓங்கிய கையை அழுத்து பிடித்தவன் தன் மறு கையால் ஜானுவை இழுத்து நெஞ்சோடு அணைத்து, இவ வீடு இவ பேசுறா, இவ யாரோ இல்ல, என் பொண்டாட்டி மிஸ்ஸஸ் ஜான்வி தேவன், என் உயிர், என் மனைவி, எனக்கு இருக்க ஒரே உறவு. இனி ஒரு முறை உங்க குரல் இவளுக்கு எதிரா உயர்ந்தாலும் கழுத்து அறுத்துருவேன். என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. நீங்க நிக்கிறது அவ வீடு, அவ இடம். இதை விட வேற என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு? தன்னை விட்டு கொடுக்காமல் உயர்த்தி பேசி தனக்கு மரியாதை கொடுக்க சொல்லும் கணவன் வரம் அல்லவா? அந்த வரம் எனக்கு கிடைத்திருக்கே. கண்கள் கலங்க தேவனை இரு வழிகளில் நிரப்பிக் கொண்டாள். அவன் அக்காக்கள் இருவரும் அதிர்ந்து தாங்கள் போட்ட திட்டம் எல்லாம் பாழாகிய கோபத்தில், தேவா, நீ யார அவமானப்படுத்துற தெரியுமா? நாங்க உன் அக்காடா. இவன் நேத்து வந்தவ, நாங்க உன் கூட பிறந்தவங்க, நாங்க வளர்த்த பிள்ளடா நீ. இவளுக்காக இவ முன்னாடி எங்களை அவமானப்படுத்தி பேசுவியா? தேவன் தன் மனைவி முகத்தை பார்த்தபடி, ஆமா, இவன் நேத்து வந்தவதான். ஆனா என் வாழ்க்கை முழுக்க என் கூட வாழ எனக்காக வந்த வரம் இவ. இவளே என்ன தேடி வந்து எனக்கு உயிர்ப்பு கொடுத்தவ. ஆனா நீங்க என்கிட்ட இருக்க பணத்துக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு சேர்ந்ததும் என்ன தூக்கி போட்டுருவீங்க. என் வாழ்க்கையில எனக்கு உறவு உயிர் ரெண்டுமே என் பொண்டாட்டி மட்டும்தான், வேற யாரும் வேண்டாம்.
தேவா, நாங்க உன் அக்காடா, உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எங்களை தூக்கி போடுறியா? அவர்கள் வார்த்தையை கேட்ட ஜானு கை தட்டி பலமாக சிரித்தாள். யாரு நீங்க ரெண்டு பேருமா? நீங்க ரெண்டு பேரும் என் புருஷனுக்காக கஷ்டப்பட்டீங்க? அசிங்கமா இல்ல அத சொல்ல? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி இந்த வீட்டு வாசல மிதிக்க முடிஞ்சது? இதுல மீன் கறி வேணுமாமா. கூட பிறந்தவன் கூட பாக்காம உங்க ஆடம்பரத்துக்கு எவ்வளவு வேலை செய்ய வச்சீங்க. அப்படியாவது பாசமா இருந்தீங்களா? அதுவும் இல்ல. அவர் உழைப்பு மொத்தத்தையும் அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சு எடுத்து அவரை நடு ரோட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு அவருக்காக கஷ்டப்பட்டீங்களா நீங்க? மரியாதையா சொல்றேன், என் வீட்டை விட்டு போங்க. இனி ஒரு நிமிஷம் எங்க இருந்தாலும் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். எங்க வீட்டுல வளர்க்கிற நான் எல்லாத்தையும் திறந்து விட்டு ஓட ஓட கடிக்க வைப்பேன், ஜாக்கிரதை என்றதும் அவர்களின் முகம் கருத்து போனது அவமானத்தில். மூட்டை முடிச்சுடன் வந்த பாதையிலேயே செல்லும் தன் உடன் பிறந்த அக்காக்களை, ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றவன் வேகமாக உள்ளே ஓடி ஒரு பெட்டியில் கொஞ்சம் பணத்தை போட்டு எடுத்து வந்தவன் அதை கையில் கூட கொடுக்காமல் தரையில் வைத்து, இதுல பணம் இருக்கு, இதுவும் ரவுடியா இருந்து சம்பாதிச்சதுதான். இந்த பணம் கூட உங்களுக்காக இல்ல, உங்க பிள்ளைங்களுக்காக. இனி என்ன தேடி வரக்கூடாது, என் முகத்துல கூட நீங்க முழிக்க கூடாது என்றவன் நிற்காமல் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான். அவளுடன் சோஃபாவில் அமர்ந்து கண்மூடி இருந்தவனை, மாமா உனக்கு வருத்தமா இருந்தா நீ வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்க, நான் ஒண்ணு சொல்லல மாமா. கண் திறக்காமல் ஜானு மடியில் சாய்ந்தவன் அவள் வயிற்றில் முகம் பதித்து, எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் போதும், அவங்க பாசத்துல என்ன தேடி வரல. இந்த வீடும் பணமும் தேவை, அதுக்காக வந்திருக்காங்க. நான் விட்டுட்டு வந்த எல்லாத்தையும் சாப்பிட்டே அழிச்சிட்டாங்க. அவங்கள உள்ள விட்டா உன்னையும் கொன்னுடுவாங்க. எனக்கு நீ வேணும் பொண்டாட்டி, உன் கூட வாழணும், அது மட்டும் போதும் என்றவன் சிகையை மென்மையாக வருடிவிட்டாள் ஜானு. இருவருமே ஒருவரை ஒருவர் உயிராக நேசிக்கின்றனர். மனோகரன் மீண்டும் ஏமாந்து போன கடுப்பில் எதையோ போட்டு வெட்டி கொண்டிருந்தான். தேவி அவன் அருகில் கூட செல்ல பயந்து செல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டாள். மனோகரனுக்கு பித்து பிடித்தது போல் இருந்தது. கொஞ்ச நேரம் வெட்டியவன் எழுந்து நின்று அரக்கத்தனமாக சிரித்துவிட்டு, நீ எவ்வளவு ஆடினாலும் ஆட்டத்தை அடக்குற துருப்பு சீட்டு என்கிட்ட இருக்கிற அவனன், என்னை பத்தி இன்னும் முழுசா யாருக்கு தெரியல. நான் என் சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் செய்வேன். என்ன அழிக்க நினைக்கிற யாரா இருந்தாலும் அவங்கள புதைச்சிடுவேன். உன்னை மட்டும் விட்டு வைப்பனா? நடக்காது. உன்னை மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்க ஒவ்வொருத்தவங்களா துடிக்க துடிக்க உன் கண்ணு முன்னாடியே கொல்லணும். வர்றேன். என்ன நீ திருப்பி அடிக்க முடியாத துருப்பு சீட்டோட வரேன். அதை வச்சுதாண்டா உங்க மொத்த குடும்பத்தையே காலி பண்ண போறேன். நான் இழந்த பணம், அதிகாரம், ஆடம்பரம் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து பழைய மனோகரனா வாழ்வேன். மனோகரன் கிளம்பினான் தன்னுடைய ரகசிய இடத்துக்கு. இதுவரை யாரும் கண்டுபிடிக்காத இடம். ராவணன் தன்னால் முடிந்தவரை தேடிக் கொண்டிருந்தான். அதற்காக இன்னும் கூடுதல் ஆட்களை அனுப்பி வைத்தான். கரனிடம் 4 நாட்கள் தான் டைம் கேட்டிருப்பதால் இரவு தூக்கம் வராமல் கண் விழித்தவள் தன் நெஞ்சில் சுகமாக குழந்தை போல் உறங்கும் தன் பேபியை கண்டவன் உள்ளம் அமைதியானது. மனோகரனை நினைத்து உண்டான வன்மை அவளின் குழந்தை முகத்திலிருந்து இடம் தெரியாமல் அழிந்து விட்டது. சைத்த முகத்தை வருடியவன், எனக்கு தெரியும் பேபி, நீ உண்மையான சந்தோஷத்தோட இல்லைன்னு. உன்னோட சந்தோஷம் எதுன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். நீயும் மொத்த பொண்ணுங்க மாதிரி இருப்ப. எனக்கு இன்னும் 4 நாள் டைம் தான். நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டது நடக்கும். மேனகா அதிதியை தூங்க வைத்தவள் குழந்தை நன்றாக தூங்கியதை உறுதி செய்துவிட்டு எழுந்தவள் தலையணையை அடுக்கி வைத்துவிட்டு மறுபக்கம் தூங்கும் கரண் அருகில் சென்றாள். கரண் நல்ல உறக்கத்தில் இருந்தான். அவன் அருகில் கொஞ்சம் இடம் இருக்கவும் மெதுவாக போர்வையை விலக்கிவிட்டு அவனுடன் ஒட்டியது போல் படுத்துக் கொண்டாள். கரனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், மனவிட்டு பேசவும் காத்திருந்தவளை கண்டுக்கவே இல்லை கரண். இரவும் காத்திருக்க வந்ததும் அவளை கண்டுகொள்ளாமல் தூங்கிவிட்டாள். கரண் தன் அருகில் ஏதோ வித்தியாசமாக படவும் கண் விழித்து பார்த்தவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். தூக்கத்துல இடமாறி படுத்துட்டாளா? இல்ல கரண், நான் தெரிஞ்சுதான் படுத்தேன். உன்கிட்ட பேசணும் என்றதும் திரும்பி குழந்தையை பார்த்துவிட்டு, சரிவா என்றவன் அங்கேயே இருந்த மற்றொரு அறை கழித்து சென்றான். மேனகா கரண் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் அவனை கட்டி கொண்டு அழுதாள். கரனுக்கு மீண்டும் அதிர்ச்சி. தான் அவள் கட்டிப்பிடித்ததும், ஆனால் அவள் அளவும் அவளை தன்னிடமிருந்து பிரிக்க பார்க்க அவள் அசையவே இல்லை. அழுது கொண்டே, பிளீஸ் கரண் என்றதும் அவளை அப்படியே அணைத்தவன் அவள் அழட்டும் என்று விட்டு விட்டான். கரண் நெஞ்சில் சாய்ந்து தன் மனபாரம் குறையும் வரை அழுது தீர்த்தவள், சாரி கரண், நான் உன்னை தப்பா நினைச்சு தள்ளி வைக்கல. எனக்கு பயம், என்ன நினைச்சே பயம். அவள் இன்றுடன் தன் மனக்குமுறலை கொட்டி தீர்க்கட்டும் என்று நினைத்தவன் அவள் தலையை வருடி கொடுத்தபடி அவளுடன் அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தான். நான் உனக்கு தகுதி இல்லாதவ கரண். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எப்படி என்னாலவோ கூட வாழ முடியும்? நீ என்ன பார்த்து அதுக்கப்புறம் என்ன வெறுத்துருவியோன்னு பயம்.
வீட்டுல உனக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. உன்னை வேற ஒரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு பார்க்கவும் பயம். அதான் வீட்டை விட்டு போனேன். அந்த நாய் என்னோட சுயநினைவு இல்லாத நேரத்துல என் உடம்பு முழுக்க காயமாக்கி வச்சிருவான் கரண். தினமும் மயக்க மருந்து கொடுத்து இதை செய்வான். மயக்க தெரிஞ்சு எழுந்ததும் வலி உயிரே போகும். என்னோட உடம்ப பார்க்கும்போது எனக்கே அருவருப்பா இருக்கும். அதே மாதிரி நீயும் நினைச்சு ஒதுக்கிடுவியோன்னு பயந்துதான் உன்னை விட்டு விலகி இருந்த. அவள் முகத்தை நிமிர்த்தி கரண் சொன்னதை கேட்டதும் கண்ணில் இருந்து கண்ணீர் அருவியாக ஓடியது அவளுக்கு. வன்மை 81. தன்னிடம் கதறியவள் முகம் நிமிர்த்தி தன் கைகளில் தாங்கியவன் அவள் இரு விழிகளை ஊடுருவியபடி, ஐ லவ் யூ மீனக்கா. நீ எத்தனை விஷயம் சொன்னாலும், நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உன்னை விரும்புறேன். எப்பவும் உன்னை காதலிச்சுட்டே தான் இருப்பேன். என் காதலுக்கு எப்பவும் எந்த நிலையிலும் முடிவே கிடையாது. உன்னால அசைய முடியாம கிடக்கும் போது சொல்லுவேன், ஐ லவ் யூ மீனக்கா. மேனகா கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் கண்ணீரை துடைத்து விட்டவனை பார்த்து, உண்மையா உனக்கு என் உடம்ப பார்த்து அருவருப்பா இல்லையா கரண்? மீண்டும் அதே இடத்தில் வந்து நிற்பவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? மேனகாவை தன் கைகளில் ஏந்தியவன் கட்டிலில் படுக்க வைத்து அவள் அணிந்திருந்த இரவு உடைகளை ஒவ்வொன்றாக கழற்றி எறிந்தான். அவன் ஆரம்பிக்கும் போது அவளுக்கு புரிய வைக்க துவங்கியவன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. முதல் திருமணத்தில் ஒரு நாளும் அவளுடன் முழு மனதாக கூடியது கிடையாது. ஒரு நாள் கூத்தில் பிறந்தவள் தானே அதிதி. காம பள்ளியில் செல்வனாக இருக்கும் போதே அவன் தலையில் இடையை இறக்கி அவன் உணர்வுகளை கொன்றுவிட்டாள் கரணின் முதல் மனைவி. இறந்து மறித்ததாக நினைத்த அவன் ஆண்மை இன்று மீண்டும் உயிர்த்தது மேனகா அருகாமையில். இருவருக்கும் மறுக்க காரணமில்லை. அவள் நெற்றியிலிருந்து முத்தமிட்டு துவங்கியவன் அவள் காயம்பட்ட உடலில் ஒரு இடம் விடாமல் தன் இதழால் மறந்திட்டான். அவள் காயத்திற்கு தன் செயலால் உணர்த்தினான், எனக்கு உன் உடலை கண்டு எந்த அருவருப்பும் இல்லை என்பதை. அவன் உதடுகள் ஊர்வலம் நடத்த துவங்கியதும் மேனகாவின் கண்கள் சொருகியது கூச்சத்தில். போர்வையை இறுக பற்றி கொண்டாள். அவளுக்கு முத்தத்தால் மட்டுமே உணர்த்த நினைத்தவன் இப்போது முத்தத்தையும் எடுத்துக்கொள்ள ஆசை பிறந்தது. அவள் அவனை தடுக்கவில்லைதான். ஆனால் அவள் சம்மதம் அவசியம் என்பதால் அவள் கண்களில் முத்தமிட்டு அவள் காதில் தன் சூடான மூச்சு காத்தை படர விட்டவன், மேனகா என்று மென்மையாக அழைத்தான். கண் திறக்க வெட்கமும் கிறக்கமும் தடுத்தது. கூச்சத்தில் உடல் நடுங்கியது. அவள் நடுக்கத்தை உணர்ந்தவன் அவள் மேல் படர்ந்து அணைத்து, மேனகா உனக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டான். மேனகா உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுடா என்றதும் பட்டென்று கண் திறந்தவள் கண்களில் கொட்டி கிடந்தது கடலளவு காதல். கிறக்கமும் காதலும் மாறி மாறி தோன்றிய கண்களை பார்த்தவனுக்கு பித்தம் உடல் முழுவதும் சூட்டை பரவ செய்தது. அவன் தலையை பிடித்து சின்ன சிரிப்புடன் தன் நெஞ்சில் அழுத்தி அவளின் சம்மதத்தை கூறிவிட்டாள். அதற்கு மேல் அங்கு கட்டுப்பாடு எதற்கு? தயக்கம் எதற்கு? கூச்சம்தான் எதற்கு? அதிரடியும் அடாவடியும் மட்டுமே கொடி புகுந்தது. அவள் சம்மதம் கிடைத்த நொடியே தன் உடைகளை களைந்தவன் கட்டவிழ்த்து விட்ட காளையாய் அவள் மேல் விழுந்தான். உடல்களின் முகத்தை பற்றி எரிய அவளின் ஒவ்வொரு அணுவையும் மாட்டி படிக்க துவங்கினான் கரண். கரண் அவனுடைய கட்டுப்பாட்டில் துளியும் இல்லை. அவனின் முழு கட்டுப்பாட்டையும் மேனகா எடுத்துக்கொண்டாள். முதல் வாழ்வில் தோல்வியை கண்டு 2வது வாழ்வில் அடி எடுத்து வைத்தவர்கள் தங்களில் இத்தனை வருட ஏக்கம், ஆசை, கனவுகளை ஒரே இரவில் தீர்க்க முடிவு செய்துவிட்டனர் போல. அத்தனை வேகம் அவர்களிடம். அவளுக்குள் புதைந்து போனான் கரண். அவனுக்கு இதுதான் முதல் கூடல் போல் ஒரு உணர்வு. முழு காதல், முழு ஆசை, முழு தேடல், முழு இன்பம். இரவு முடிவடையும் தருணம் நெருங்கியது. கரணின் தேடல் முடிவடையவில்லை. மேனகாவும் களைத்து போகவில்லை. தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. விடையும் பொழுதில் மகள் நினைவு வர அவனுக்கு அவளை விடும் எண்ணம் இல்லாமல் அவளை விடுவித்தான். அவள் மேல் படர்ந்த நிலையில் நெற்றையில் முத்தமிட்டவன், எனக்கு பத்தல மேனகா, பொண்ணு எழுந்துருவா கரண். இருவரும் கிறக்கம் குறையாமல் கிடக்க எங்க மகள் எழுந்து தேடுவாளோ என்று பயந்தவள் கரணை தள்ளிவிட்டு, பொண்ணு ஸ்கூலுக்கு போனது மிச்சத்தை பாத்துக்கலாம் என்றவள் உடையை அள்ளிக்கொண்டு பாத்ரூம் நோக்கி ஓடிவிட்டாள். குளித்து முடித்து கரணை எதிர்கொள்ள முடியாமல் தன் மகள் அருகில் படுத்துக் கொண்டாள். அவள் விட்டு செல்லும் போது என்ன நிலையில் கிடந்தானோ அதே நிலையில்தான் அதுவரை கிடந்தான். பொண்ணு ஸ்கூலுக்கு போனதும் இருக்கு உனக்கு என்று நினைத்தவன் சென்று குளித்து முடித்தான். தண்ணீருக்கு அடியில் நின்றவன் உடலில் இன்னமும் அவனின் மேனகா வாசனை பரவி கிடப்பதைப் போல் உணர்ந்து கண்மோடு அனுபவித்துக் கொண்டிருந்தான். தன் நெஞ்சில் சுகமாக உறங்கும் அவனின் பேபியை அலங்காமல் தலையணையில் படுக்க வைத்தவன் 2 மாதமாக விட்டிருந்த ரன்னிங்கை இன்று தொடர்ந்தான். வீட்டிற்கு வெளியே வீட்டை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த சாலையில் ஓட துவங்கியவன் தன் உடலில் வழியும் வியர்வையை துடைத்தபடி 1 மணி நேரம் ஓடிவிட்டு வீட்டிற்குள் சென்றான். ராவணன் மாடி ஏறியவன் கண்ணில் சிக்கியது கரணின் பொலிவான முகம் சந்தோஷமும். மற்ற நாளை விடு இன்று கரண் முகம் கூடுதல் சந்தோஷம். அதில் ஏதோ புதுவித உணர்வு. ராவணன் எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் புகுந்து கொண்டான். அங்கு தன் மனைவி இன்னமும் கட்டிலில் சுருண்டு படுத்து தூங்கிக் கொண்டிருக்க வழியும் வியர்வையுடன் அவள் அருகில் செல்ல விரும்பாதவன் சென்று குளித்து முடித்து தன் மனைவி அருகில் படுத்துக் கொண்டான்.
கரண் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் வெட்கமும் சொல்லிவிட்டது அவர்கள் இருவரும் சேர்ந்து விட்டனர் என்பது. நண்பனாக ராவணனுக்கு அளவற்ற மகிழ்ச்சியே. கரண் தன் கொடுமையான வாழ்வை விட்டு வெளியே வந்து இன்று தன் துணையுடன் இரண்டர கலந்து வாழ்வை தொடங்குவதில் ராவணன் மனம் குளிர்ந்து போனது. அனைவரும் சாப்பிட அமர கரண் அதிதியை தூக்கி கொண்டு வந்து அவனும் அமர்ந்தான். மீனாட்சி மேனகா இருவரும் தான் பரிமாறினார்கள். கரண் பார்வையாலே மேனகாவை கொஞ்சிக் கொண்டிருக்க அனைவரும் பார்த்தும் பார்க்காதது போல் மெல்லிய சிரிப்புடன் சாப்பிட துவங்கினர். பாய்விட்டு கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தலைக்கு குளித்து முகம் பூரிப்பும் வெட்கமுமாக தங்க சிலை போல் நடமாடும் மேனகா முகத்தை வைத்தே கண்டு கொண்டனர். கரண் கண்ணால் ஏதோ சொல்வதும் அதற்கு மேனகா வெட்கப்படுவதையும் கண்டு சைத்து சிரித்தபடி சாப்பிட துவங்கினாள். கரண் ராவணன் இன்னைக்கு நான் ஆபீஸ் வரல என்றதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த சிரிப்பை குடும்பமே சிரித்து விட்டது. ஆகாஷ் ராவணனிடம், டே தம்பி, அவன் இன்னைக்கு மட்டும்தான் வரமாட்டானா இல்ல ஒரு மாசத்துக்கு வரமாட்டானா? நல்லா கேட்டுக்கிறாவனா என்றதும் மேனகா முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அச்சிச்சோ, மேனகா வெட்கப்படுறா பாருங்களே. அட அட அட, இந்த காட்சியெல்லாம் பார்க்க 2 கண்ணு பத்தலப்பா. கரனுக்கு எதுக்கடா சொன்னோம் என்று ஆகிவிட்டது. காலையிலேயே மாளிகையில் சிரிப்பு சத்தம் மட்டுமே கேட்டது. அன்றைய நாள் எல்லோருக்குமே நிறைவாக இருந்தது. ராவணன் கரண் கை குலுக்கி, ரொம்ப சந்தோஷம், உனக்கு எப்ப வர தோணுதோ அப்பவா, அது உன்னோட ஆபீஸ். சைத்து அறைக்கு தன் பையை எடுத்து வர செல்ல அவள் பின்னாலேயே ராவணன் சென்றவன் உள்ளே சென்று கதவை தாழிட்டான். 2:08 அவளை நெருங்கியவன் அவள் பின்னாலிருந்து அணைத்துக் கொண்டவன் பிடி இறுகிக் கொண்டே சென்றது. ராவணன் மனம் கடல் அலை போல் அலைவாய்ந்து கொண்டிருந்தது. கரண் மேனகாவாள். கரணின் சீண்டலும் மேனகாவின் வெட்கமும் ராவணனுக்கு புதுமையாக தோன்றியது. தங்களுக்கு திருமணமாகி 1.5 வருடத்தில் பலமுறை இணைந்தது உண்டு. அதில் ஒரு நாளும் சைத்து வெட்கப்பட்டு அவன் உணர்ந்தது கிடையாது. அதேபோல் இதுவரையில் அவளுடன் செல்ல செல்ல சீண்டல்களை விளையாடினாலும் மேனகா முகத்தில் வெட்கத்தையும் தாண்டிய பூரிப்பும் மகிழ்ச்சியும் ஒரு நாளும் சைத்து முகத்தில் கண்டதில்லை ராவணன். எதனால் என்பது அந்த வன்மையானவனுக்கு விளங்கவில்லை. அவர்கள் திருமண வாழ்வில் ராவணன் தேவைக்கு மட்டுமே அவளை எடுத்துக் கொள்வான். அங்கு காதல் இல்லை, ஆசை இல்லை, சந்தோஷம் இல்லை. சைத்துவின் விருப்பமும் சம்மதமும் ராவணன் கேட்டதில்லை. இப்போது சைத்து அவனுடன் தனிமையில் அவன் விளையாட்டில் கரைந்து போகிறாள், வெட்கம் கொள்கிறாள். உண்மைதான், அதை அனைத்தையும் அவளால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் சைத்து கழுத்தில் தாலி இல்லை, அவனுடைய மனைவி என்னும் அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கவில்லை என்னும் வேதனையே அவளை முழு சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமல் தடுக்கிறது. இதை எதையும் ராவணன் உணராமல் இருக்கிறான். அவளின் சிறு சிறு ஆசையையும் தேவையையும் உணர்ந்து உடனே நிறைவேற்றும் ராவணன் அவளின் வேதனையை போக்குவானா? அதிதி ஆதவ் இருவரையும் ஆகாஷ் ஸ்கூலுக்கு அழைத்து சென்று விட்டான். வீட்டில் இருந்த பெரியவர்கள் மூவரும் அவர்களுக்கு தனிமை தர விரும்பி கோவிலுக்கு சென்று விட்டனர். வினோ வழக்கம் போல் ஹாஸ்பிட்டல் சென்று விட்டாள். சைத்து ராவணன் இருவரும் கீழே இறங்கி வரும்போது வீடே அமைதியாக இருந்தது. இதுதான் சமயம் என்று நினைத்த கரண் ராவணன் சைத்து இருப்பதை அறியாமல் கவனிக்காமல் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு தங்கள் அறையை நோக்கி சென்றான். விட்ட வேலையை தொடர ராவணன் சைத்து இருவரும் அவர்களின் அந்யோனத்தை கண்டு சந்தோஷத்துடன் அவர்களை தொந்தரவு செய்யாமல் விலகி சென்றனர். ராவணன் வீட்டை விட்டு செல்லும் போது வீட்டில் வேலை செய்யும் எல்லோருக்கும் விடுமுறை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சைத்துவை அவள் ஹோட்டலில் இறக்கிவிட்டு ஆபீஸ் சென்றவனுக்கு போன் வந்தது. அவன் மனோகரன் வாட்ச் பண்ண அனுப்பியவர்களில் ஒருவன் தான். சார், மனோகரன் எங்கேயோ அவசரமா கிளம்பி போனாரு. நாங்களும் அவளை தொடர்ந்தா வந்தோம். இது ஏதோ தப்பான இடம் மாதிரி இருக்கு சார். இதுக்குள்ளதான் சார் அவன் போயிருக்கணும். திடீர்னு மறைஞ்சிட்டாரு. கண்டிப்பா இதை விட்டு வெளியே போகவே இல்லை சார் என்றவன் தான் நிற்கும் லொகேஷன் பற்றி ராவணனுக்கு அனுப்பி வைத்தான். ராவணன் நாட்கள் எல்லா மூலையிலும் தேட துவங்கினர். அவர்களுக்கு உள்ளே செல்ல விருப்பம் இல்லை. ஆனால் வேறு வழி கிடையாது. மனோகரனை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அந்த இடம் முழுவதும் தேடிவிட்டனர். மனோகரன் கிடைக்கவில்லை. அந்த இடத்தில் மீதம் இருப்பது ஒரே ஒரு பில்டிங் மட்டும்தான். ஆனால் அதற்குள் அடி எடுத்து வைக்க தயக்கம். அதில் சென்று எப்படி தேட முடியும்? அவர்களின் தயக்கத்துக்கு காரணம் அது விலை மாது பெண்கள் தங்களின் தொழில் செய்யும் இடம். ராவணன் வருவான்.